காற்றுல அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, காற்று அடிக்கும் போது அது தட்டினால அப்படியே கொட்டுது. ஒரு ஜன்னல் பக்கம் வந்து இவ்வளோ நீட்டு ஒரு கை போகும். பயமாக இருக்குது, எந்த நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் அப்படியே இடிஞ்சு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ டாய்லெட் பைப் உடஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்றாங்க. நம்ம டாய்லெட் போய் தண்ணி ஊற்றணும்னா கீழே போய் ஊற்றுது, எல்லாம் கத்துறாங்க. நம்மளுக்கு அசிங்கமாக அது போய் சொன்னால் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் மெயின்டெயின் காசு கட்டுங்கன்றாங்க. வேலைக்கு போயிட்டாங்க, ஆனா கதவை வந்து பூட்டல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதவே தனியா வந்துருச்சு. உள்ள அவங்களோட திங்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு, எல்லாமே துணி வச்சு அடைச்சிருக்காங்க. இவங்களும் 2-3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு ஆக்ஷன் எதுவுமே எடுக்காதனால இந்த இடத்த வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. கதவை சும்மாவே சாத்தி இருக்கட்டும், நம்மளால பூட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்து எழுதினா போனாங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்தாங்க, சும்மா அப்படி இப்படி பிரெட் சால் அடிச்சுட்டு அந்த வெள்ளை சுண்ணாம்பு வச்சுட்டு போனாங்க. அதோட இருக்குது. திரும்பினா அது மேலே அப்படியே உப்பு கொள்ற மாதிரி ஒன்று கொட்டிருந்தது. நீங்க இருக்கலாம்ட்டு இப்போ வாடகை புக் எடுத்து வந்து கொடுத்துட்டு வாடகை கட்டுங்கன்றாங்க. இப்போ எப்போ நாங்க வீடு விட்டோமோ அதுல இருந்து கணக்கு பண்ணி சேர்த்து கட்டிடுவாங்கன்றாங்க. அப்ப நாங்க 2 வருஷம் வீடு கட்டி சொந்த பண்ணி எங்களுக்கு என்ன போஜனம் இதாப்பா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட பின்னாடி வந்து பாத்துருப்பீங்க, இது வந்து ஒரு பெரிய இடம், ஒரு ஊர்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய இடம். நம்ம புளியந்தோப்புக்கு பக்கத்தில் இருக்க கேபி பார்க்குன்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து எவ்வளோ மக்கள் வாழ்வாங்க நம்ம எண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னீங்களேன், மாவீரன் படம் பார்த்துருப்போம் நம்ம எல்லாரும். மாவீரன் படம் மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த பார்த்து தான் மாவீரன் படமே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாவீரன் படத்தோட ரொம்ப மோசமான நிலையில இங்க இருக்க மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம போய் பார்க்க போறோம். நமக்கு இதை பத்தி தெரியாதனால நம்ம கூட வந்து அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஸோ அண்ணன், இங்க என்னென்ன வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு அப்படியே காட்டுங்க, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த பில்டிங் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா இப்போ? இதுனா இப்போதான் லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆச்சா? 1.5 வருஷம் அப்படி இருக்கும். 1.5 வருஷத்துக்குள்ளே இப்போ இவ்வளோ இதாயிருச்சுல. இந்த இன்னும் படிக்கட்டு ஏற படிக்கட்டில் ஒடிஞ்சு. இது ஆனா நீங்க வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. அம்மா வரும்போது பீரோ கீரோ தூக்கின்னு வர ஆளா பட்டு அப்ப லைட்டா பட்டோனே இதாயிடுச்சு. கையில தூள் போட்டு இதுவா படிக்கட்டு. இப்போ இதெல்லாம் சேஃப் கிடையாதுண்ணே. அப்போ அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. நம்ம போயிட்டார சாரிக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 4 மாடி தான் ஆக்சுவலாக ஏறி இருக்கோம். இந்த இடம் தான் வந்து ரொம்பவே பாதிப்பாக இருக்கு. ஏன்னா இப்படி தேய்ச்சோம்னா எல்லா மண்ணும் உதிருது. எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து தேய்ச்சாலே எல்லா மண்ணும் வந்து உதிருது. அந்த அளவுக்கு ரொம்பவே வீக்காக இருக்கு. நம்ம அந்த படத்தில் பார்த்துருப்போம். படத்தில் பார்க்கும்போது எல்லாம் சிரிப்போம், பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சிரிச்சுட்டு இருப்போம். அது வந்து நேரில் பார்க்கும்போது தான் ஸோ அவங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரிய வருது. நம்ம குறைஞ்சது ஒரு 10-15 பிளாக் இருக்கு. ஸோ அங்கே இருக்க நிறையா மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இதே நிலைமை தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து வெறும் மாடி தான் பார்த்துருக்கோம். இன்னும் வீடுகளில் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆணி கூட அடிக்க முடியல. ஏன்னா லைட்டாக அப்படி தட்டினாலே அந்த இடத்துல அப்படியே உளுந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. தண்ணி வந்துட்டாங்க. ஓ, ஜன்னல் ஃபுல்லா பேந்துருச்சோ? கேப் போட்டுருச்சு எல்லாம். ஜன்னல் 3 நாளா தண்ணி உள்ள வந்துரும். ஒரு நாள் வெளியே தண்ணி பூஞ்சி காற்றுல அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, காற்று அடிக்கும் போது அது ஓப்பன் இது தட்டினால அப்படியே கொட்டுது. அப்போ இது எப்படினாலும் இது தனியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அதுக்காக தான் அந்த கட்டை வச்சிருக்கு. இப்போ இதே இல்லைஞ்சியா, சரி பசங்க கை எதுனா சிங்க போகுது, ஓடியாதுங்களா பசங்க, அதனால இது சேஃப்டிக்கு வச்சிருக்கேன் கீழே இந்த கட்டை. இப்போ இது எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ இது நிரந்தரம் கிடையாது. இது கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணீங்களா நீங்க? அது ஆரம்பத்தில் வந்து ஒரு போன வருஷத்துல என்ன பண்ணாங்க, சில பேர் இந்திக்கார ஆளுங்களை வச்சு என்ன பண்ணாங்க, சும்மா ஒரு லைட்டாக டச்சப் மாரி பண்ணாங்க, யார் வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு.
அந்த டச்சாப் கூட பாருங்க எப்படி இருக்கு. இதான் டச்சாப். குழந்தைங்க இருக்குதுப்பா, 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க எங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க. இன்னொரு குழந்தை ஸ்கூல் போயிடுது, ஜன்னல் உடஞ்சி போயிடுது. அது போட சொன்னாலும் போட மாட்டாங்க. அது வந்து இது வச்சுதான் வச்சிருக்காங்க, அட்டை கட்ட வச்சிருக்காங்க. ஜன்னல காமி, ஜன்னல குழந்தைங்க உடஞ்சிருக்கா? அது சொன்னாலும் போட மாட்டாங்க. நீங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதனால குழந்தைங்க கை வைக்க போறாங்கன்ட்டு வச்சிருக்கேன். அட்டை போட்டு இது பண்ணிருக்கீங்களா? அட்டை போட்டு வச்சிருக்கேன். நீங்க வரும்போது எப்படிதான் இருந்துச்சா இல்ல வரும்போது வரும்போது இந்த இடத்துல உடஞ்சா இருந்துச்சா? அதை நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? சொல்லியாச்சு. அன்னைக்கு கூட வந்து கம்ப்ளைண்ட் எழுதி போனாங்க. சொன்னது போல அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், நீங்க தான் பார்க்கணும்னு போறாங்க. இதுல கொஞ்சத்துக்கு செவுரு பாருங்க, வீர்ல அதனால ஊதிரும். அதே மாதிரி இந்த சைடுல வந்து நீர் விட்டுருக்கோம். லாஸ்ட் கூட நீர் விட்டுருக்கோம். வந்து சும்மா அந்த எம்சால்ல போட்டு லைட்டா தடி விட்டாங்க. அவங்க அது என்ன போ அப்படின்னு. அப்ப நீங்க கதவை பூட்டுற அந்த ஒரு சத்தத்துக்கே வந்து இதாயிருமா? அது சாத்து குழந்தைங்க இருக்குதுங்க, அப்படி சாதாரண அது விட்டுறாங்க. அதுக்கு இதுவாகுது, அதுக்கே அதிர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இதுவாகுது. அது பழுப்பு டாய்லெட் பழுப்பு உடஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் அப்படின்ற. அப்புறம் நாங்க எப்படி போடுறது அந்த பழுப்பை? இப்போ நம்ம டாய்லெட் போய் தண்ணி ஊற்றணும்னா கீழே போய் ஊற்றுது, எல்லாம் கத்துறாங்க. இந்த மாதிரி யார் வீட்டில் இருந்தாலும் சரின்னு கத்துறாங்க. அப்போ நம்மளுக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. அது போய் சொன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஆள் இல்லை இப்போ. ஆனால் மெயின்டைன் காசு கட்டுங்கன்றாங்க. வந்து பெருக்க மாட்டுறாங்க, கொல்ல மாட்டுறாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பெருக்குறாங்க படியை, அதுவும் செய்ய மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ் கட்டுறது பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுக்கணும்ல. தண்ணி 10 நிமிஷம் தண்ணி தான் ஓடுது, தண்ணி ஆஃப் அன் ஹவர் விட்டா தான் எங்களுக்கு யூஸ் ஆகும். சொல்லுங்க, 10 நிமிஷம் எவ்வளவு தண்ணி பிடிக்க முடியுறாங்க? எல்லாருக்குமே சேர்த்தே 10 நிமிஷம் தான் மொத்தமேவா? இந்த பிடிங்க 7:45 விடுவாங்க, எங்களுக்கு 7:55 தண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க. அது அப்பனா இந்த 10 நிமிஷத்துக்கு நீங்க எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அதான் அன்னைக்கு அவ்வளவுதான். அன்னைக்கு யூஸ் பண்ற பக்கெட் பிடிச்சி வச்சுக்கலாம், அதை தண்ணி பிடிச்சி வச்சுக்க, ட்ரம்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். வாடகை புக் எடுத்து வந்து கொடுத்துட்டு வாடகை கட்டுங்கன்றாங்க. எத்தனை வருஷம்? 5 வருஷத்துக்கு நீங்க கட்ட தரல, நீங்க போங்க அப்படின்றாங்க. கட்ட தரலன்றாங்க. வாடகை புக் கொடுத்துட்டு இப்ப வந்து மெயின்டைன் காசு கட்டுங்க, தண்ணி காசு கட்டுங்க, பெருக்கிற கூலி கொடுங்க, லிப்டுக்கு காசு கட்டுங்கன்றாங்க. சரி கட்டுறோம், இப்ப இதெல்லாம் செய்யணும்ல. இப்ப இந்த ஜனவரில இருந்து நீங்க கட்டிடுவாங்க, இப்ப எப்போ நாங்க வீடு விட்டோமோ அதுல இருந்து கணக்கு பண்ணி சேர்த்து கட்டிடுவாங்கன்றாங்க. ஓ, நீங்க ஆரம்பத்துல இருக்கிறதெல்லாம் இப்ப கேக்குறாங்களா? நாங்க இவ்வளவு அடுத்து கேட்கவே இல்லையே. எங்களுக்கு அந்த 4 அடி கட்டுறது பிரச்சனை இல்ல, ஏன்னா நாங்க வீடு சொந்த பண்ண வீடு தானே. சொந்த வீடு முத எங்க இருந்தீங்க? முதல்ல ஹவுஸ் மோடலாம் இருந்தோம், 4 மாடி தான் இருந்தது. 4 அடி வச்சு 9 மாடி கட்டி யார் இந்த 9 மாடி கட்டது சொல்லுங்க? இப்போ இதுக்கு வாடகை கேக்குறாங்களா? வாடகை கட்டுங்க, மெயின்டெனன்ஸ் கட்ட மாட்டாங்க. அப்ப நாங்க இத்தனை வருஷம் வீடு கட்டி சொந்த பண்ணி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இதாப்பா? அததான் நான் இப்ப கேக்குறது. ஆனா நீங்க உள்ள வரும்போது சொல்லிருப்பாங்கல்ல வாடகை எல்லாம் வேணாம் தான் உங்களுக்கு சொன்னாங்க. நாங்க உங்க இடத்த இடிச்சு உங்க இடத்த ஏற்கனவே அதுக்கு ஃபுல்லா அமௌண்ட் கட்டிட்டோம். வாடகை ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் அது ஓகே பண்ணி தான் 8000 தாங்க. அதுக்கு 8000 கொடுத்துட்டு உடனே காலி பண்ணோம். காலி பண்ணிட்டு நீங்க போங்க நான் கட்டிட்டு வரோம் அப்படின்ட்டு அவுட்ல போயிட்டோம். அவுட்ல போயிட்டு வாடகை இருக்கணும். வாடகைகள் 5000 6000 வாடகை இருக்கணும். வாடகை கட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, நீங்க எதுவுமே கட்டதால வாடகை கட்டதால எதுவுமே கட்டதால நீங்க போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப கொரோனா டைம், அப்ப வந்து அலோவ் பண்ணல. கொரோனா டைம் அலோவ் பண்ணல. சரி கொரோனா இருந்து நீங்க முடியட்டும் சரி பண்ணி தரோம். நீங்க உள்ள வரும்போதே பில்டிங் டேமேஜ் அப்ப நீங்க கேட்கலையா? இல்ல வந்தாங்க, எடுத்துட்டு போனாங்க. நாங்க எல்லாம் சரி பண்ணி தரோம், இதெல்லாம் கிளீன் பண்ணி அது சரி பண்ணி தரோம். அதோட வருவாங்க. 2022 இருந்து 2031 வரல கட்ட சொல்லிருக்காங்க. நாங்க இன்னும் கட்டல. ஓ, இது வந்து உள்ள வரும்போது கட்ட சொன்னாங்களா? இது இப்ப கொடுக்குறாங்களா? இந்த வீட்டுல எவன் திருட வந்தா கூட தெரிய மாட்டேங்குது. நைட்ல அவங்க வீட்டை வந்து வச்சு கொள்ள வச்சு இது பண்ணின்னு போறாங்க. சும்மா சின்ன பையன் அவன் சும்மா அது கையில பண்ணுவான். அதை திட்டுவேன், ஏன்டா அது மாதிரி பண்ற, போறதுல நீ வச்சு இதுல வேற 750 ரூபாவா மெயின்டைன் சார்ஜ். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறே இருக்கிறாங்க. 10 நிமிஷம் தான் தண்ணி விடுவாங்க. அதுவும் கீழே எவ்வளவு மோசமா இருக்குது. இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும்போது 750 ரூபாய் எப்படி கட்டுவாங்க? எல்லாம் கஷ்டப்படுறவங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. இப்ப வரும்போது 5 வருஷம் இலவசம், 5 வருஷம் எதுவுமே கட்ட தேவையில்லைன்னு சொல்லி எல்லாம் அப்ப வரும்போது அதாவது இன்னொன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாரும் ரொம்ப இதுல வந்து கஷ்டப்படுறாங்க. உங்களை யாரு இத்தனை மாடி கட்ட சொன்னாங்க? கட்டிட்டு எல்லாருக்குமே கஷ்டம் தான். இதுல வந்து தண்ணி 10 நிமிஷம் தான் விடுவாங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம். அந்த தண்ணி வச்சு என்ன பண்ண முடியும்? எல்லாம் குழந்தைங்களை வச்சுக்கின்னு. இப்ப இந்த இடம் ரொம்ப இதா இருக்கு, கீழே ஃபுல்லா சாக்கடை ரொம்ப மோசமா இருக்கு. எலி மேலே நிறைய இவ்வளவு பெரிய எலி வரும் மேல. எலி வந்து ரொம்ப அமுகலம் பண்ணும். என்ன பண்றது? எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க.
இருக்கிறவங்க வெளியே போறாங்க. அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ண முடியும்? ரொம்ப மோசமா இருக்கு. எங்க வீடாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் மேலெல்லாம் ரொம்ப அப்படியே கொட்டுது. வேலைக்கு போயிட்டாங்க, ஆனா கதவை வந்து பூட்டல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கதவே தனியா வந்துருச்சு. அதாவது ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கதவுல விரிசல் இருக்கும், இல்ல உள்ள விரிசல் இருக்கும். மழை தண்ணி ஒழுகுனால வந்து அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி பொங்கி வந்திருக்கும், கலவை சரியில்லைன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா இந்த வீட்டுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. உள்ள யாரும் இல்ல, இப்ப வீட்டுல யாரும் இல்ல, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. சோ பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எதிர்த்த வீட்டுல இருக்கவங்க தான் பாத்துக்க சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நில கதவானது அப்படியே தனியா வெளியே வந்துருச்சு, மொத்தமாவே வெளியே வந்துருச்சு. ஆனா இந்த வீட்டுல ஆள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. உள்ள அவங்களோட திங்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு எல்லாமே. இந்த கதவு மட்டும் அப்படியே மொத்தமா வெளியே வந்துட்டு வெறும் ஒரு துணி வச்சு அடைச்சிருக்காங்க, எலி எதுவும் உள்ள போகக்கூடாதுன்றதுக்காக. இவங்களும் 2-3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனா அதுக்கு ஆக்ஷன் எதுவுமே எடுக்காதனால இந்த இடத்த வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. கதவு சும்மாவே சாத்தி இருக்கட்டும், நம்மளால பூட்ட முடியலன்னு சொல்லிட்டு. இது இந்த ஒரு வீடுல இதே மாதிரி நிறைய பிளாக்ல நிறைய வீடு இப்படிதான் இருக்கு. ஸோ அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில நமக்கான ஒரு வீடு இருக்கே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாம் வந்து அவங்க இடத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் டெய்லி அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னைக்கு எது வந்து இடியுமோ, எது வந்து இப்படி ஒழுகுமோ. ஏன்னா பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து அடுத்தடுத்த அதுக்கான சொல்யூஷன் வந்து தேடிடுவாங்க. ஸோ அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட ஒய்ஃப் எல்லாமே வந்து கூட இருக்கும்போது டெய்லி அவங்கள பாதுகாக்கிறதுலேயே அவங்களோட நாள் வந்து அந்த நேரம் வந்து அதுக்கே சரியா போயிடுதே தவிர்த்து வேற எந்த ஒரு அன்றாட வேலையுமே அவங்களால பார்க்க முடியல. இன்னைக்கு இது ஆயிருமோ, நாளைக்கு அதாயிருமோ, இன்னைக்கு இந்த படிக்கட்டுல இறங்கும் போது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவங்க சிந்தனை எல்லாமே அந்த வீட்டுல என்ன ஆயிருமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலே தான் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடு இருக்கு, கீழே மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 2-3 வருஷம் இருந்தான். இந்த லைனுங்களில் கொட்டா போட்டு விட்டாங்க, அதுக்கு ஒரு 2 வருஷம் இருந்தான். அந்த மாதிரி அங்கங்க லோல் போட வச்சாங்க ஒரு 5 வருஷத்துக்கு. அதுக்கு வீடு இந்த எங்களுக்குலாம் 3-4வது மாடி தான் அங்கே அரிசிக்கு போடல. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இந்த 9 மாடி 11 மாடி போட்டு எங்களை அழிய விடுறாங்க. திருப்பி தேய்ச்சாங்கன்னா எங்கே போய் லோல் போகிறது? நாங்கள் இதுக்குள்ளே தாங்க மாட்டோம், போய் சேர்ந்துருவோம். நாங்கள் வேற இந்த வீட்டுல இந்த இடிஞ்சுள்ளோம் வீட்டுல அதே இடிஞ்செல்லாம் உழுந்துக்குது, எல்லாத்தையும் உளுந்து கொட்டுது. எங்களுக்கு ஜன்னல் வேற பேத்துனுங்க, அதை பாத்ரூமுங்களில் அது ஜன்னல் இதுங்க பேத்துக்குது, எல்லாம் டேமேஜா தான் இருக்குது. ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கா வீட்டு? அதுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஆபீஸ் எல்லாம் பார்த்தாங்க, பார்த்து ஒரு வாட்டி பூசி விட்டு போனாங்க. திருப்பி அந்த மாதிரி உளுந்து கொட்டிங்குது. அப்புறம் போனாக்கா அப்புறம் வாடகை கட்டினா தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் வாடகை போய் ஒரு 3000 கட்டிட்டு வந்தேன். எது இந்த கலைஞர் கொடுத்தாரு 6000 ரேஷன்ல, ஆளுக்கு 3000 வாடகை கட்டிட்டு வந்தேன். வாடகை கட்ட கூட வழி இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் இடிஞ்சு விழுந்து போய் அடியில் சொரியா பொறியா உயிந்து பக்கெல்லாம் பேத்துது. ஒரு ஜன்னல் பக்கம் வந்து இவ்வளோ நீட்டு ஒரு கை போகும், அது ஒரு மேடம் வந்து எழுதினு போச்சு. எனக்கு தெரியல, நான் கீழே உக்காந்துட்டு கடையை பார்த்துக்கணும். பயமாக இருக்குது, எந்த நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் அப்படியே இடிஞ்சு ஃபுல்லாகவே இருக்குது. அந்த கதுகெல்லாம் அப்படியே துரும்பு பிடிச்சி போய்க்குது. அந்த வாஸ்கால் வச்சுக்கிறாங்களே, இது எதுவுமே சரியில்லாத இருக்குது. ஒன்றும் பண்ணல, அந்த தரையை பொத்துன்னு கேட்குது. எதனா ஒரு கிளாஸ் போனால் நல்லா ஸ்ட்ராங்காக கேட்கல, பொத்துன்னு கேட்குது. அதேமாரி பாத்ரூம் சைட்லையும் அப்படி தான். அது என்ன பண்ணுறது, பாத்ரூமு கதெல்லாம் ஒன்றி இருக்குதுன்னு சொன்னால் வந்து இது வரைக்கும் எதுவும் கேட்கவே இல்லை. இப்போ இந்த வீடு இதெல்லாம் வந்து இந்த விரிசல்லாம் விட்டுருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களா? எழுதிலாம் வந்து எழுதினா போனாங்க, பார்த்துட்டு எழுதினு போனாங்க. 2வது வரல. ஃபர்ஸ்ட் ஒருதாக வந்தாங்க, சும்மா இப்படி பிரெட் சால் அடிச்சுட்டு ஸோ அந்த வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சுட்டு போனாங்க. நாங்கள் வேறு கலர் அடிக்கல, சரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னு நம்ம கடலை அடிக்கலான்னு. அதோட இருக்குது. திரும்பினா அது மேலே அப்படியே உப்பு கொள்ற மாதிரி ஒன்று கொட்டி இருக்குது. இப்படி கை வச்சா நம்ம ஐஸில் கை வைக்கிற மாதிரி இருக்குது அந்த சோத்துல. இப்போ மழை டைம்லாம் எப்படி இருக்கும் அந்த இடம்? அதுதான் ரொம்ப மோசம். அதோட இதுவே டைம்ல அதோட மழை டைம்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. தண்ணி ஃபுல்லா அப்போ உள்ள வந்துருமா? தண்ணி செவுத்துல தான் ஓதங்காத்துங்க. அப்படியே யானை வச்ச யானைலாம் அப்படியே ஓதங்காத்து ஈரமா இருக்குது, பெட்டி கிட்டி எல்லாம். இப்போ இந்த பில்டிங்கோட கீழ்த்தலாம் ஓட்டையா இருக்கேன், அதனால ஓட்டே பண்ண முடியாது. அதான் அவங்க ஸ்டெப் பண்ணாங்க. மேல ஏதோ ப்ராப்ளமா இருந்தா பரவாயில்ல, ஓட்டை இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டோம். கட்சிக்கார் வராரு, பெரிய ஆள் வராருன்னா அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மற்ற நேரத்தில் எதுவுமே பார்க்கறதே கிடையாது. நம்மளோட இந்த பயணத்துல நான் ஒரு 2 இல்ல 3 பிளாக் தான் வந்து போய் எல்லா வீடுமே போய் பார்த்தேன். ஏதாவது ஒரு வீடு நல்லா இருந்துராதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்துட்டோம். ஏன்னா எல்லா வீடுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பாதிப்புல தான் இருக்கு. இந்த கேபி பார்க் உள்ள வரும்போது ரொம்பவே சந்தோஷமா வந்திருப்பாங்க. நமக்கான ஒரு வீடு, இவ்வளவு மக்கள் கூட சேர்ந்து வாழ போறோன்ற ஒரு ஹாப்பியோட இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க.
இது இன்னைக்கு சரியாயிருமா, நாளைக்கு சரியாயிருமா, இவங்க வந்தால் சரியாயிருமா, அவங்க வந்தால் சரியாயிருமான்ற ஒரு கேள்வியோடவே அவங்க நாட்கள் வந்து கழிச்சிட்டு இருக்காங்க. நாமளும் இன்னைக்கு வந்து பார்த்தோம், ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நமக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டு வரும்போதும் அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போதும், நான் வீட்டுக்கு வந்து நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், அவங்க பண்ணி கொடுத்தது போக நான் இவ்வளோ காசு போட்டேன், இவ்வளோ லட்சம் போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்லும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவங்களோட நிலைமை மாறுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நன்றி.